வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மொறுன்னு கோதுமை தோசையும் இந்த கோதுமை தோசைக்கு பொருத்தமான நல்ல ஒரு சூப்பரான கார சட்னியும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கோதுமை தோசையை நான் இன்றைக்கி சொல்கிறது போல் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ஊற்றி கொடுத்து பாருங்கள். யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க அந்த கோதுமை தோசையும் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கோதுமை தோசைக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். திரும்பவும் அதே கப்பால் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். இந்த தோசை வந்து நம்ம ரவை தோசை பக்குவத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டு கரைச்சி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்குங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் கரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கரைச்சதுக்கப்புறம் திரும்ப இருக்கிற தண்ணியை மீதம் இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியாக மாவு கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ கரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவு ஒத்தாப்பில் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவோட பக்குவம் காட்டுறோம் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு ஊற்றணும் அப்படின்னாக்கா தோசை நல்லா அருமையாக வரும். இப்போ இது ஊறட்டும். ஊறுறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெசிபி ஒன்று பார்த்துருவோம். இந்த தோசைக்கு கார சட்னி ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதனால் நான் பார்த்திங்கன்னா கார சட்னிக்கு வரமிளகாய் ஒரு 5யும் காஷ்மீர் சில்லி ஒரு 3ம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகாயை இதில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம், சின்னதாக இருக்குது அதனால் ஒரு 20 எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் உள்ளது. நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் இந்த சட்னியோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழம் நல்லா பெரிய சைஸில் உள்ள தக்காளி பழம் 2 சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற்றி அரைக்கக்கூடாது. அப்படியே அரைச்சி எடுத்து வந்துக்குங்க. நல்லா சட்னியை நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கேன். இப்போ இதை சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம். அதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அதே போல் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த சட்னியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா போதும். சட்னியில் உப்பு பத்தலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா தெறிக்கும். ஒரு மூடி போட்டு கூட கொதிக்க வச்சுக்கோங்க, மேலே தெறிக்காத அளவுக்கு. நல்லா இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சட்னி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்ச தோசை மாவு நல்லாவே ஊறி வந்துருச்சு. மாவு பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னுமே இது நல்லா தண்ணியாக இருக்கணும். நம்ம வந்து தோசையை வந்து தோசைக்கல்லில் தெளிச்சாப்பில் ஊற்றணும். நம்ம ரவை தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே போல் ஊற்றணும். அதுக்கு வந்து மாவு தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு நல்லா வரும் தோசை. இப்போ இதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கிங்க வெங்காயத்தை. அதே போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ இதை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. பக்குவம் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும்.
இப்போ தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். தோசை ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு டம்ளர் வச்சு நல்லா கலந்துட்டு டம்ளரில் எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. இப்போ பாருங்கள், தோசை இது போல் தான் தெளிச்சாப்பில் ஊற்றணும். இந்த தோசை இப்படி ஊற்றும் போது தான் நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம், அதுவுமே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம திருப்பி போடணும். நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா அருமையாக வெந்து வந்துடுங்க. தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். அதனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் ஒரு தோசை சுடுறதுக்கு. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். நல்லா அருமையாக வெந்து வந்துடும். அவ்வளோதான், தோசை பாருங்கள் நல்லா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வெறுமனவே நம்ம சாப்பிட்லாம், சட்னி கூட தேவைப்படாது. கார சட்னி அப்புறம் தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுத்து மிதமான தீயில் வேக வச்சிங்க அப்படின்னாக்கா தோசை நல்லா வெந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ தோசை பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே போல் சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த இன்றைக்கி செஞ்ச கார சட்னியும் கண்டிப்பாக அந்த 2 ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதே போல் டிஃபன் காம்போ ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனல்லையும் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.